கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோதில் ஆரம்பித்து இப்போது அவர் மகன் முதல்வராக வந்த பிறகும் கூட கூவத்தை வைத்து கொள்ளையடிப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை இந்த திமுக. கூவம் நதியை சீரமைத்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர சுமார் 750 கோடி ரூபாயை ஒதுக்கி அதில் இதுவரை 329 கோடி ரூபாய் வரை செலவும் செய்திருப்பதாக கூவிக்கொண்டிருக்கிறது இந்த விடியா திமுக அரசு. இப்படி கோடி கோடியாய் செலவு செய்யும் திமுகவின் கூவம் நதியை மீட்டெடுக்கும் முயற்சிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சென்னை மேயர் பிரியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை நதிகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் கூவமாற்றின் மறுசீரமைப்புக்காக இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட அனைத்து திட்டங்கள் மற்றும் அவற்றை விவரிக்கும் ஒரு விரிவான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் இந்த திட்டங்களின் விளக்கம், அதன் குறிக்கோள்கள், காலக்கெடு, செலவுகள், விளைவுகள் உட்பட ஒவ்வொரு திட்டத்தின் விரிவான கணக்கை தெரிவிக்க வேண்டும் எனவும் கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். திமுகவின் கூட்டணி கட்சியே இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது திமுக தலைமை. 1967ஆம் ஆண்டு கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோதே கூவம் நதியை சுத்தம் செய்ய 3 கோடி ரூபாயை ஒதுக்கி பின்னர் என்ன ஆட்சி என்று சட்டமன்றத்தில் கேட்டவுடன் கூவம் நதியில் முதலை இருப்பதால் கூவம் நதி சுத்திகரிப்பு திட்டம் கைவிடப்படுகிறது என்று அறிவித்தார். அதற்கு ஒதுக்கிய 3 கோடி என்ன ஆட்சி என்று கேட்டதற்கும் முதல் கட்ட பணிக்கே 3 கோடி முழுவதும் செலவழிந்து விட்டதாக சொன்னார் கருணாநிதி. தற்போது அதே பாணியில் ஸ்டாலினும் கூவத்தின் பெயரை சொல்லி கோடி கோடியாய் ஆட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கு விஷயமே என்னவென்றால், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றும் பேசியிருந்தார் கார்த்தி சிதம்பரம். உடனே தேர்தலில் யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைப்போம் என்று கார்த்திக் சிதம்பரத்திற்கு பதிலடி கொடுத்தார் அமைச்சர் ரகுபதி. இப்படி பொதுவெளியிலேயே திமுகவும் காங்கிரசும் மாறி மாறி அடித்துக் கொண்டிருக்கும் சூழலில் கார்த்தி சிதம்பரத்தின் இந்த கடிதத்தால் திமுக கூட்டணிக்குள்ளேயே கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்பட தொடங்கிவிட்டன. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தயவால் ஜெயித்துவிட்டு காங்கிரஸ் கட்சியையே ஒழிக்க பார்ப்பதால் தான் திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டதா காங்கிரஸ் கட்சி? திடீரென கார்த்தி சிதம்பரம் திமுகவை எதிர்ப்பது ஏன்? கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் புறக்கணிக்கப்பட்டதால் கூட்டணி கணக்கை மாற்ற திட்டம் போடுகிறார்களா திமுக கூட்டணி கட்சியினர்? முற்றிக்கொண்டிருக்கிறதா திமுக வர்சஸ் காங்கிரஸ் சண்டை என்ற கேள்விகளுக்கு விடை தெரிய வெகு நாட்கள் இல்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.